லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அட்வான்ஸை நீங்க இப்பயே வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க கேட்டீங்கன்னா இப்பயே மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பணத்தை கையில எடுத்துட்டேன். இப்ப நீங்க திரும்பலாம். நீங்க சின்ன வயசு டாக்டரா? நல்லதா போச்சு. வாங்கிக்கோங்க. முதல்ல பணத்தை உள்ள வை. ஏன் மேடம்? வெக்க போறியா இல்ல போலீஸை கூப்பிடவா? ஐயோ, உன் மகன் போலீஸ் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? எனக்கு எல்லாமே தெரியும். உன் மகனோட குழந்தையவே நீ சந்தேகப்படுறியா? ஐயோ இல்ல மேடம், வீட்ல எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அவங்களுக்காக தான் நான் இங்க வந்தேன். எவ்வளோ பெரிய பொய்! உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒரு செகண்ட் மாஸ்க கழட்டுறீங்களா மேடம்? ஹாஸ்பிடலுக்குள்ள மாஸ்க் இல்லாம வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அறிவில்ல, மண்டல மூளை இல்ல. போடு மாஸ்க. போற மேடம். அப்படி வாங்க வழிக்கு. மேடம் ஒரே ஒரு உதவி. இந்த டிஎன்ஏ விஷயம் என் மகனுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் கொடுத்துறேன். ஓ, இன்னும் டெஸ்ட் எடுத்துறலாம் நம்பிக்கையோட வேற இருக்கியா? ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ ஜெயிலுக்கு போகணும். பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம். இனிமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறத பத்தி யோசிச்சு பாப்பியா? மாட்டேன் மேடம். முழுசா சொல்லுங்க. இனிமே சத்தமா? இனிமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறத பத்தி யோசிக்க கூட மாட்டேன். அத கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். சத்தமா? அத கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இத மனசுல வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. என்ன மேடம், சாம்பிள வச்சிட்டு போயிட்டேன். இதையும் சேர்த்து தான் உன்கிட்ட சொன்னேன். மண்டையில ஏறலையா? போ. உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேனே. திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாதான் நீங்க அடங்குவீங்க. ஐயோ இல்ல மேடம், நான் போயிடுறேன். அம்மா தப்பிச்சிட்டோம் ஆதிரா. இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க மாட்டா. அப்படி சொல்ல முடியாதுமா. எத்தனை தடவை அடிபட்டாலும் திரும்ப இவங்க வேலையை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. எப்படியோ கொஞ்ச நாளாவது அமைதியா இருந்தா சரிதான். நீங்களா? அவங்க போயிட்டாங்க மேடம். ரொம்ப நன்றிமா. நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டோம். பரவாயில்ல மேடம். அம்முக்குட்டி, என் அழகு செல்ல நீ, என் வீட்டு மகாராணி நீ, என் அழகு நீ, என் செல்ல நீ, என் அம்முக்குட்டி நீ. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன இது? அந்த வீட்ல எதுக்கு குழந்தைய குடுத்து வச்சிருக்கீங்க? அகல்யா, இதுல என்ன தப்பு இருக்குமா? என்ன தப்பா? இதெல்லாம் ஒட்டாது ஒத்து வராதுன்னு தான் வீட்டுக்குள்ள செவுரு எழுப்பி வச்சிருக்கான் திருமாறன். இப்ப என்ன உறவு வேண்டி கிடக்கு? ஆதிரா எங்க? ஏ ஆதிரா, ஆதிரா. ஏய்,
ஆதிரா வெளில போயிருக்கா. குழந்தைய கவனிக்காம வெளியில எங்க போனா? இப்ப எதுக்கு சாமி ஆடிக்கிட்டு இருக்க? நான் என் புருஷன் கிட்ட 1000 பேசுவேன், 1000 பண்ணுவேன். உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. உனக்குதான் தலையிலேந்து கால் வரைக்கும் பிரச்சனை தானே. அத சரி பண்ணா எல்லாம் சரியா போயிடும். குழந்தை இப்ப என்கிட்ட இருந்தா என்ன ஆயிடும்? அதான் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு சொந்தம் கொண்டாடி எங்க வீட்டு குழந்தைய தூக்கி வச்சிருக்கீங்க? குழந்தை உன் மகனோடது இல்லைன்னு மைக் செட் வச்சு சொன்னேன். அப்புறம் எதுக்கு இந்த ஆக்ரோஷம்? அதனாலதான் அடக்கி வாசிச்சிட்டு இருக்கேன். இல்லன்னா தெரியும் என்னோட ரோஷம் என்னன்னு. இங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் நிக்கிறது என் வீடு. இங்க நான் வச்சதுதான் சட்டம். என்ன மீறி எதுவும் நடக்காது. ஏய், என்ன நடந்துச்சுன்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? குழந்தை மேல அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த குழந்தை திருமாறனோடது இல்லைன்னு சொல்லிட்டால, விட்டுற சொல்லுங்க. குழந்தைய நானே பாத்துக்கிறேன். ஆமா 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 ஆமா. ஊர்ல இருக்கிற அத்தனை அனாதைகளையும் வீட்டுக்குள்ள வச்சு குடும்பம் நடத்துறதானே உங்க ஆசை. அதான் தெரியுமே. ஆனா அது இந்த வீட்ல நடக்காது. நீதான் எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு ஒரு நாள் அனாதையா நிக்க போற. நல்லவங்க சாபமே பலிக்காது. இதுல நீங்க சொன்ன பலிக்கவா போகுது? ஏய், இப்ப பேச்சு நிறுத்த போறியா இல்லையா? என்னங்க என்ன அடக்குறதுல இருக்கீங்க? ஆதிரா எங்க போனான்னு தொண்டை வலிக்க கத்திட்டு இருக்கேன். பதில் சொன்னீங்களா முதல்ல? ஏய், தெரியலடி. எனக்கு தெரிஞ்சா நான் முன்னாடியே சொல்ல மாட்டேனா? அப்ப யார் அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்தது? இங்க பார், ஒண்ணும் இல்லாத பிரச்சனைய ஊதி பெருசா கேட்டிருக்க. விடுப்பா, அவளோட குணமே அதானே. பேய் குணம் மாறிடவா போகுது? என்னம்மா இது? அத தாண்டா நானும் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். கொடுங்க. சின்ன குழந்தை கொடுங்க. பாத்து. யாருக்கிட்ட என் குழந்தையை தொட்டீங்க? நீதான் என்கிட்ட கொடுக்க சொன்னதா ஆதிரா சொன்னா. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நீ சொல்லாம ஆதிரா என்ன பொய்யா சொல்ல போற? அம்மாவுக்காக மாத்தி பேசாத. இந்த பாருங்க, நான் அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்ல. இது என்ன லாஜிக்? நான் எதுக்கு குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க சொல்ல போறேன்? ஏய் மாறா, இது ஒண்ணும் மன்னிக்க முடியாத தப்பு இல்லடா. 1000 தான் இருந்தாலும் அவங்க நம்ம உறவுடா. பெரியவங்க கையில குழந்தை வளருது பெரிய ஆசீர்வாதம்டா. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டியடா. அப்பா, உங்களுக்கு தான்ப்பா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் எனக்கு துரோகம் பண்ண குடும்பம். இன்னைக்கு நான் இவ்வளவு அவமானத்தோட நிக்கிறேன்னா அதுக்கு அந்த குடும்பம் தான்ப்பா மூல காரணம். எனக்குள்ள இருக்கிற வலி என்னன்னு எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். சாகர வரைக்கும் அவங்கள நான் மன்னிக்காம இருக்கிற ஒண்ணுதான் அந்த உள்காயத்துக்கான ஒரே மருந்தா இருக்கும்பா. தினமும் தூங்கி முழிச்சதும் முதல்ல என் கண் முன்னாடி வந்து நிக்கிறது என் பொண்டாட்டி என்னை விட்டு போனதா தெரியுமா? எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? அதற்கு காரணம் இவங்க தான்ப்பா. டேய், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. பேசாதீங்க. நான் எதையும் கேட்க விரும்பல. உங்க பொய்யை கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத திருமாரா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அவ ஒருத்திதான். அவளுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி. வரட்டும். இதா வந்துட்டாளே. குழந்தைய கவனிக்காம குடும்பத்தை கண்டுக்காம சாமி ஊர்வலம் பார்த்துட்டு வர மாதிரி வராளுங்க. இப்படி ஒரு அதிர்ஷ்ட வாழ்க்கை யாருக்குதான் வரும்? என்னாச்சு? நான் குழந்தைய அந்த வீட்டுல கொடுக்க சொன்னானா? முன்னால எனக்கு கெட்ட பேரு. நான் என் அம்மாவுக்காக மாத்தி பேசுறதா இந்த பெரியவங்க என்ன பெருசா கேள்வி கேட்கறாங்க. நான் ஏற்கனவே வெறுப்புல இருக்கேன். என் பொறுமையை சோதிச்சு பார்க்காத, அப்புறம் நீ தாங்கவே மாட்ட. இப்போ குழந்தை அவங்க கிட்ட இருந்தா என்னங்க தப்பு? என்னடி திமிரா பேசுற? அவங்கதான் நமக்கு ஆகாதுன்னு தெரியும்ல. அதையும் மீறி இந்த வேலையை செய்ய சொன்னா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? மூச்சுக்கு 300 தடவை புருஷன் புருஷன் உரிமை கொண்டாட தெரியுது இல்ல? அவன் வார்த்தையை செருப்புல போட்டு மிதிக்கிறது தான்
புருஷனுக்கு கொடுக்கிற மரியாதையா? இது பாரு, நீ தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. இது எங்க குடும்ப விஷயங்க. இதுல நீங்க தலையிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. டேய் மாறா, எல்லாத்துக்கும் லிமிட்ஸ் இருக்குடா. நீங்க கொஞ்சம் வாய் மூடுங்க. புருஷன் பொண்டாட்டி பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். நீங்க ஒண்ணு உள்ள போக வேண்டாம். டேய், இந்த நேரத்துல அவளுக்கு புரிய வைக்கலன்னு வெச்சுக்கோ, எப்பயுமே அவளுக்கு விளங்காம போயிடும். சொல்ல வேண்டியத ஆணி அடிச்ச மாதிரி சொல்லு. அதிரா, உன் நடவடிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்றனோ அவங்க கூட தான் சேர்ற. யார் கூட பழகக்கூடாதுன்னு சொன்னனோ அவங்க கூட தான் பழக்கம் வச்சுக்கிற. எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அதையே தெல்ல தெளிவா நடத்தி வைக்கிற. ஆமா, நீ என்ன பண்ணலான்னு முடிவுல இருக்க? குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக இத்தனை டிராமாடா. அப்படி ஒண்ணு உன் மனசுல இருந்தா இன்னியோட அதை அழிச்சிரு. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த குடும்பத்தோட சேர மாட்டேன். அதே நேரத்துல உனக்கும் ஒரு எல்லை இருக்கு. எல்லை மீறி அங்க நெருங்கினா நான் எல்லை தாண்டி போயிடுவேன். அதுக்கப்புறம் என் மனசை மாத்த எந்த சக்தியாலையும் முடியாது. இன்னும் நீ கிளியரா கேட்டுக்காதிரா. நான் சொல்றதை கேட்டு நீ நடந்தா எல்லாம் நல்லபடியா போகும். இல்லன்னு வச்சுக்கோ, நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு முடிவு எடுத்துருவ. இததானே எதிர்பார்த்தீங்க? இப்ப திருப்தியா உங்களுக்கு? ச்சே. டேய் திருமாரா, இன்னும் சாப்பிடலையா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். வேண்டான்னா என்னடா அர்த்தம்? சாப்பிடாம தூங்க போறியா? அம்மா, எனக்கு பசி எடுக்கலம்மா. தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, விடுங்க. சமைச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும்டா. ஏன்டா இப்படி பண்றியோ? என்னமோ பண்ணி தொலைங்க. அதான் உங்க அம்மா கூப்பிட்டாங்கல்ல, போய் சாப்பிட வேண்டியதானே? நீ சாப்பிடாம நான் எப்படி அதிரா சாப்பிடுவேன்? அப்பா, வா. உங்களுக்கு உண்மையாவே ஏதோ பிரச்சனை இருக்குங்க. மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிரா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நான் என் விஷயத்துல கிளியரா தான் இருக்கேன். எனக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்கள சுத்தமா பிடிக்கல. அவங்க எனக்கு பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாது. உன்னை மன்னிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்காதிரா. நீ எனக்காகவும் என்னோட குழந்தைக்காகவும் எவ்வளவோ செஞ்சிருக்க. அப்படி நான் மட்டும் என்ன செஞ்சுட்டேன்? இப்ப சாப்பாடு போடுறியா இல்லையா? அதிரா, ரொம்ப பசிக்குது, வா. அப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணன்றதுக்காக என்ன மன்னிச்சிருக்கீங்க. மனசார என்ன பிடிக்கல, அப்படிதானே? அதிரா, இப்ப நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கற? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், வாங்க.
கதை இப்படி போகுதா? கொஞ்சம் கவனிக்காம விட்டா எல்லாம் கை மீறி போயிடும் போல இருக்கே. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ சாப்பிடல? இல்ல. ஏன்? ஏன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம்னா எனக்கும் வேண்டாம். என்ன பாக்குற? நீ இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலனா நான் எந்திரிச்சிருவேன். நீ இப்ப சாப்பிட போறியா இல்ல எந்திரிச்சிருவா? வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். இந்த சாம்பார் கொஞ்சம் எடு. என்ன சாம்பார் இவ்வளவு மோசமா இருக்கு? ஒரே காரம் வேற. எனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மா தானே சமைச்சாங்க. எதை கேக்குறதா இருந்தாலும் உங்க அம்மாவே கேளுங்க. அந்த தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டியா? பேசு. அப்புறமா பேசிக்கிறேன். போன்ல யாருன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, எடுத்து பேசு. உங்க அம்மா தானே? ஆமா. இங்க பாரு, நீ பேசுறத பத்தியும் பழகிறத பத்தியும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்னையும் என் குழந்தையும் அதுக்குள்ள இழுக்காத. அது மட்டும்தான் நான் சொல்றது. அதிரா, பேசிட்டு அப்புறம் சாப்பிடு. அம்மா என்ன பின்னாடி தான் வர சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்டு முடிங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். என்னம்மா? ஆதிரா, எத்தனை தடவைமா ஃபோன் பண்றது? ஃபோன் எடுத்து வருவேன் வரலன்னு சொல்லலாம்ல. அவர் பக்கத்துல இருந்தாருமா, அதான் பேசவே முடியல. என்ன ஆதிரா, திருமாற வர வர இவ்ளோ மோசமா போறான். கொஞ்சம் கூட படிச்ச மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறானே. பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட அவனுக்கு தெரியல. எல்லாரும் இருக்கும்போது கண்டுபடி திட்டுறான். இது இப்படியே போச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா ஆயிடும்.
எனக்கு உன் வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்கு. இவனை வச்சுக்கிட்டு எப்படி நீ கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த முடியும்? எனக்கு வந்த கோபத்துக்கு ஏதாச்சும் நான் அவனை கேட்டிருப்பேன். சரி, அதுக்கும் உன்கிட்ட தான் முகத்தை காட்டுவான்னு விட்டுட்டேன். இவனை எப்படி திருத்துறதுன்னே தெரியலையே. என்னைக்கு மாறுவானோ புரியல. அந்த கடவுளே நேர்ல வந்தா கூட திருமாறனை திருத்த முடியாது. எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ உனக்கு இப்படி ஒரு புருஷன் அமைஞ்சிருக்கான். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ இல்லம்மா. ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் திருமாறன் ரொம்ப நல்லாதான் பழகுறாரு. அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை யாரும் பண்ணிடக்கூடாது. குறிப்பா அதை நான் செஞ்சிடக்கூடாது. அதான் அவ்வளோ கோவம். என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு அவனை விட்டு கொடுக்காம பேசுற? என்னம்மா பண்றது? யாராவது ஒருத்தர் அமைதியா போகணும்ல. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கா ஆதிரா? சகட்டு மேனிக்கு திட்டிட்டு சமாதானம் பண்ணா நாம தலைய சாய்ச்சிக்கிட்டு சிரிக்கணுமா? எனக்கே இப்படி தோணுது. நீ இந்த காலத்து பொண்ணு, உனக்கு கொஞ்சம் கூட எரிச்சலா இல்லையா?